இந்த எக்ஸாம்பிள் ஸ்விட்ச் கேஸில் பார்த்துருப்பீங்க. நார்மலாக இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டு. இந்த ஸ்விட்ச் கேஸில் நம்ம கொடுக்குற நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரான்னு கண்டுபிடிக்க முடியுமா? மாடர்ன் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த இடத்துல நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்பர் greater than 0வாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ், லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே எரருக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதாவது பிரேக் கொடுத்தா தான் அது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ இது ஃபுல்லி கம்ப்ளீட்டட் கோடு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே greater than சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் வேல வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதை எப்படி நம்ம வந்து மாடர்ன் ஃபார்மேட்டாக மாற்றுறது அப்படின்னு பாருங்கள். வெரி சிம்பிள். அப்படியே நம்ம சிண்டெக்ஸை வந்து மாற்றிக்க வேண்டியதான். ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்குவோம். நமக்கு ஸ்ட்ரிங்கில் தான் அந்த வேர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கு ரிசல்ட் ஈக்குவல் டு, இப்போ நான் இங்கேருந்து கட் பண்ணல அந்த அதாவது அந்த எக்ஸ்ப்ரெஷன், அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் கேஸை வந்துட்டு ரைட் சைடில் கொடுத்து உள்ள லாஜிக் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஏவை அகெயின் கால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கண்டிஷனுக்கான அந்த ஆப்ரேட்டர் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது கிரேட்டர் தானா லெஸ் தானா அப்படிங்கிறது மட்டும். அதே மாதிரி இந்த கேஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நான் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்டில் இன்னும் எரர் வர்றதுக்கு ரீசன் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் நம்பருக்கு லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா நெகட்டிவ். அதே மாதிரி நம்ம டெர்மினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா மட்டும் கொடுத்துக்கிட்டால் போதும். அப்போ பாசிட்டிவ் நம்பருக்கு கமா, நெகட்டிவ் நம்பர் முடிஞ்சதுக்கப்புறமும் கமா, லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 0வாக இருக்கா, அதுக்கு ஈக்குவல் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் 0 அப்படின்னு கொடுத்துட்டு 0 அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபைனலி ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்பர்ஸை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் அவுட்புட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, இல்லை அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அது 0வாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.